எதிரான பாலியல் குற்றங்களில் அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முதலமைச்சர் சொன்னதில்தான் உண்மை உள்ளது. முதல்வர் மற்றும் அதிமுக தரப்பில் ஆவணங்கள் வழங்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் தீர்ப்பு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு. தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், அவ்வளவுதான் தீர்ப்பு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு அரசு சாதனை படைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடன் வாங்கியே திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றிவிடலாம் என்ற ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறாது. திமுகவின் நீட் தேர்வு ரத்து வாக்குறுதியை சுட்டிக்காட்டி தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. நீட் ரத்து விவகாரம் என்பது சினிமா பஞ்ச் டயலாக் போல உடனே பேசுவதல்ல. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. மக்கள் வெளியில் வரட்டும், மக்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளட்டும். நாங்கள்லாம் மக்களோடு இருக்கிறவர்கள், கிராமத்திலே மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், ஏதோ திரைப்படத்து வசனத்தை எழுதி கொடுத்ததையெல்லாம் பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருப்பது அரசியலிலே பயன்படாது. நீட் தேர்வு ரத்து முயற்சியில் தன் கடமையை செய்துள்ளது திமுக. தடையாக இருப்பது மத்திய அரசுதான் என்பதை விஜய் உணர்ந்துள்ளாரா என திருமாவளவன் கேள்வி. விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம். பள்ளி தாளாளர் உட்பட 3 பேருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய குழந்தையின் தாய் முடிவு. சிபிஐ விசாரணை கோர உள்ளதாகவும் திட்டவட்டம். விக்கிரவாண்டி குழந்தை பலி தொடர்பாக பரவும் சர்ச்சைக்குள்ளான சிசிடிவி குறித்து காவல்துறை விளக்கம். ஆசிரியை கையில் வைத்திருந்தது இறந்த குழந்தை லியா அல்ல என்றும் தவறாக பரப்பப்படுவதாகவும் தகவல். தமிழகம் முழுவதும் களை கட்டும் பொங்கல் விழா கொண்டாட்டம். கல்வி நிறுவனங்களில் பாரம்பரிய உடையுடன் நடனமாடி மாணவ மாணவிகள் உற்சாகம். புதுச்சேரி மாநிலத்தில் நாளை முதல் ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கும் அபராதம் விதிக்க டிஐஜி உத்தரவு. புதுச்சேரியில் 5 வயது குழந்தைக்கு HMPV தொற்று உறுதி. காய்ச்சல் காரணமாக குழந்தை ஜிம்பர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் HMPV தொற்று கண்டறியப்பட்டது. குழந்தை நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தகவல். சபரிமலை எருமேலியில் விமர்சையாக நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி. செண்டை மேளம் முழங்க அம்பலப்புழா ஆலங்காடு பக்தர்கள் நடனமாடி உற்சாகம்.